வலகத் அலிம்துமுன் நஷ்அத்தல் ஊலா ஃபலௌலா ததக்கரூன். அல்லாஹ் தஆலா கேட்கிறா, நீங்க முதலாவது எப்படி உருவாகினீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நீங்க முதலாவது எப்படி உருவாகினீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறா. நீங்கள் அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் மிம்மா இம்மஹீன், மிக தரம் இழந்த ஒரு நீர்த்துளியிலிருந்து உங்களை நாம் படைத்திருக்கிறோம் என்றார். உங்களை உருவாக்கின என்னன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை நீங்க என்ற அல்லாஹ் தஆலா உங்களை ஒன்றுமே இல்லை அதிலிருந்து உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம். கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா நீங்க யாரு அப்படின்றத? மறக்கலாமா? இதை யாரா மறுக்க முடியுமா இந்த உலகத்துல? இல்லை. அப்ப அதனால் அன்புள்ள சகோதரர்களே, மனிதன் அடிக்கடி யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மனிதன் மறப்பான். எப்ப மறப்பான்னா ஜீனா. அல்லாஹ் தஆலா சொல்ற இந்த உலகத்தை நம்ம ஜீனத்தாக ஆக்கி இருக்கிறோம். பேசுகின்ற நானும் மறப்பேன், கேட்கின்ற நீங்களும் மறப்பீர்கள். ஆனால் அறிவு போய்விடக்கூடாது. அந்த 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 மறதி எங்கே கொண்டு போய் விடக்கூடாது? பெருமைக்கு கொண்டு போய் விடக்கூடாது. மற்றவனை மட்டம் தட்டுகின்ற இடத்துக்கு கொண்டு போய் விடக்கூடாது. உடனே திருப்பி வருகின்ற இடத்துல தான் அந்த மறதி இருக்கணும். மூழ்கி விடக்கூடாது. உடனே திருப்பி சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? மூமின்கள் எப்படி என்று சொன்னால், அதாவது யாராவது ஷைத்தான்களில் ஒரு கூட்டம் அவர்களை தொட்டுவிட்டால் ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன், உடனே ஞாபகத்துக்கு வந்து விடுவார்கள், பார்வையுடையவர்களாக மாறி விடுவார்கள். அவங்களுக்கு அதாவது தாயிஃபத்தும் மின ஷைத்தான், ஷைத்தான்களுடைய ஒரு கூட்டம் அவங்கள தொட்டுட்டாங்கன்னு வைங்க, உடனே ததக்கரும் ஃபஇதாஹும் முப்சிரூன், ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க. மூழ்கி விடக்கூடாது. இந்த மூழ்கள் தான் நம்மளை என்ன செஞ்சிடும்? அழித்து விடும். இதுதான் வாழ்க்கையோட உண்மையான யதார்த்தமே. அதுதான். நம்ம என்னதான் செய்து விட்டாலும் யோசிச்சு பாருங்க பாவம். எவ்வளவு தத்துவம் பேச, எவ்வளவு எழுதி, எவ்வளவு இன்பம் கண்டாலும் நீங்க எந்த இன்பத்தை நினைச்சிட்டு மரணத்தை நினைச்சா என்ன செய்யுது? உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலாம் போயிடும். இங்க வாழ்க்கையில எதுவுமே செய்யலாம போய்விடும். அந்த அறிவு அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு மட்டும்தான் கொடுத்தான். அல்லாஹ் தஆலாவுக்கு முடியும் உங்களை எல்லோருக்கும் அந்த அறிவை தருவதற்கு. மறதியற்ற அறிவு, மரணத்தை பற்றிய முழுமையான அறிவு தருவதற்கு முடியும். தந்தால் நம்ம வாழ்ற முறை மாறிடும். வாழ்க்கையை நம்ம இழந்து விடுவோம். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. அதனால் அல்லாஹ் தஆலா குறைச்சி தந்திக்கிறான். அறிவையே அல்லாஹ் குறைச்சி தந்திக்கிறான். ஞாபகத்தை அல்லாஹ் குறைச்சி தந்திக்கிறான். மறதியை இங்க உங்களுக்கு ரஹ்மத்தாக தந்திருக்கிறான். மறதியை அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தாக தந்திருக்கிறான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ் தஅலமூன மா அஅலம், நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால், லதஹிக்தும் கலீலம் வலபகைத்தும் கஸீரா, நீங்கள் அதிகமாக அழுதிருப்பீர்கள், கொஞ்சமாக சிரித்திருப்பீர்கள், இந்த வாழ்க்கையில் சந்தோஷமே கண்டிருக்க மாட்டீர்கள், காடுகளுக்கு சென்றிருப்பீர்கள் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அந்த இல்மை குறைச்சி தந்திக்கிறான். அதிலையும் குறைச்சி தந்த இல்மையும் மறதி, ஞாபகம் என்று ரெண்டையும் மாறி வர வைத்திருக்கிறான்.